அனைவருக்கும் வணக்கம். டிஃபரன்ஷியல் கால்குலஸில் ஒரு யூனிவர்சிட்டி 10 மார்க் கொஷின் நம்ம பார்க்கலாம். nth டெரிவேட்டிவ் பேஸ் பண்ணது அண்ட் லெபினிட்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். இஃப் y ஈக்குவல் டு இ பவர் ஏ இன்ட்டு சைன் இன்வர்ஸ் எக்ஸ், இதுதான் ஒய்க்கான ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. ப்ரூவ் தட்ன்ட்டு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஹென்ஸ் ஷோ தட்ன்ட்டு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரூவ் தட்டில் பாருங்கள், y2 y1 dy by dx ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ், இது செகண்ட் ஆர்டர். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டில் செகண்ட் ஆர்டர் இருக்குது. அடுத்து ப்ரூவ் பண்ண வேண்டியதில் பாருங்களேன், n+2 இருக்குது, n+1 இருக்குது, yn இருக்குது. ஸோ இது கண்டுபிடிச்சிட்ட பிறகு இதுக்கு லெபினிட்ஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணால் நமக்கு இந்த ரிசல்ட் வருதுன்னு அர்த்தம். ஓகே, இங்கே கொடுத்துருக்கிறது என்ன ஃபங்க்ஷன்னா எக்ஸ்போனன்ஷியல், அதாவது இ பவர் ஏஎக்ஸ் டைப்பில் இருந்துச்சுன்னா இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது என்ன சொல்லுவோம், ஏ இன்ட்டு இந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் ப்ராடக்ட்டில் வரும், ஏ இன்ட்டு இ பவர் ஏஎக்ஸ் நம்ம சொல்லுவோம். அதாவது இங்கே டேஷ்னு சொல்கிறது எக்ஸை பொறுத்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோன்னு அர்த்தம். ஓகே, இப்போது சைன் இன்வர்ஸ் எக்ஸ் இருந்துச்சுன்னா, வெறுமனே சைன் இன்வர்ஸ் எக்ஸ் மட்டும் இருந்துச்சுன்னா இதனோட டெரிவேட்டிவ் என்ன வரும்னா 1/√(1 - x²). ஓகே, இங்கே நமக்கு என்ன இருக்குன்னா இ பவர் ஏ இன்ட்டு சைன் இன்வர்ஸ் எக்ஸ் இருக்குது. இதை நாம் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட் இது என்ன டைப்பில் இருக்குது, இ பவர் ஏஎக்ஸ் டைப்பில் இருக்குது. இந்த பேட்டர்னில் இருந்துச்சுன்னா ஆன்சர் வந்து ஏ இன்ட்டு இந்த எக்ஸ்பெனன்ஷியல் என்ன இருக்கோ அப்படியே எழுதுவோம். அப்போ இந்த சைன் இன்வர்ஸ் எக்ஸுக்கு முன்னாடி இருக்கிற ஏ தான் கான்ஸ்டன்ட், ஏ இன்ட்டு இ பவர் ஏ சைன் இன்வர்ஸ் எக்ஸ். ஆனால் இதோடு முடியல, ஏன்னா இங்கே நம்ம எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். இங்கே எக்ஸ் தான் இருக்குது, ஆனால் இங்கே நமக்கு எக்ஸ் இல்லை, சைன் இன்வர்ஸ் எக்ஸ் இருக்குது. அப்போ இன்ட்டு சைன் இன்வர்ஸ் எக்ஸோட டெரிவேட்டிவ் எழுதணும். அது என்னது, 1/√(1 - x²). ஓகே, இதை தான் நம்ம இங்கே இப்போ அப்ளை பண்ண போகிறோம். கரெக்டாக? இப்போ இங்கே y கொடுத்துருக்காங்க, இதை நம்ம என்ன பண்ணுறோம், டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணுறோம். இப்போ ஒய்யை எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது dy by dxன்னு எழுதுவோம். அதை சிம்பிளாக நம்ம y1 எழுதுனா போதும். ஓகே, இ பவர் ஏ இன்ட்டு சைன் இன்வர்ஸ் எக்ஸோட டெரிவேட்டிவ் ஏ இன்ட்டு இ பவர் ஏ சைன் இன்வர்ஸ் எக்ஸ் இன்ட்டு சைன் இன்வர்ஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/√(1 - x²). ஓகேவா? இப்போ இந்த கிவன் ஈக்குவேஷனில் பாருங்கள், இதை நான் 1ன்னு எடுக்கிறேன் அப்படின்னா இந்த ஏ இ பவர் ஏ இன்ட்டு சைன் இன்வர்ஸ் எக்ஸ் இருக்கு இல்லையா, இதுக்கு பதிலாக நான் ஒய் ரீப்ளேஸ் பண்ணலாமா? ஸோ இங்கே நான் ஒய் ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். இந்த டினாமினேட்டில் இருக்கிறது லெஃப்ட்டுக்கு கிராஸ் மல்டிபிள் பண்ணுறேன். அப்போ விச் இம்ப்ளைஸ் (1 - x² இன்ட்டு y1 ஈக்குவல் டு ஏ இன்ட்டு இந்த எக்ஸ்பொனன்ஷியல் டேர்முக்கு பதிலாக ஒய் ரீப்ளேஸ் பண்ணுறேன். நம்ம ஷோ தட் பண்ண வேண்டியதில் செகண்ட் டெரிவேட்டிவ் இருக்குது பாருங்கள். அப்போ இதை செகண்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சிம்பிளிஃபிகேஷன்லாம் பண்ணால் தான் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ரூட் இருந்துச்சுன்னா நமக்கு ரூட்டோட டெரிவேட்டிவ் தெரியும், பட் அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். அந்த ரூட்டை கேன்சல் பண்ணிவிட்டு ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஸ்கொயரிங் ஆன் போத் சைட் பண்ணுறோம். ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். அப்போ இந்த ரூட் கேன்சல் ஆகிடுமா? மோர் தென் ஒன் டேர்ம் இருக்கிறதுனால ப்ராக்கெட் யூஸ் பண்ணுறேன். 1 - x² இன்ட்டு y1 ஸ்கொயர் பண்ணால் y1², a இன்ட்டு ஒய்னு ப்ராடக்டில் இருக்குது, தனித்தனியாக ஸ்கொயர் பண்ணுறோம். அப்போ a² இன்ட்டு y². இப்போ இதை நம்ம என்ன பண்ணுறோம்னா அகெயின் டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணுறோம். அகெயின் டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணுறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பாருங்கள், 1 - x² இன்ட்டு y1² இருக்குது. அப்போ ரெண்டுமே ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ்ன்னு அர்த்தம். அப்போ நம்ம ப்ராடக்ட் ஆஃப் டூ டேர்ம்ஸ் இருந்துச்சு, ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா யூவி ரூல் அப்ளை பண்ணுறோம். அப்போ என்ன பண்ணுவோம், யூவை வச்சுக்கிட்டு வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் வி டேஷ் ப்ளஸ் வியை வச்சுட்டு யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது யூ டேஷ் இன்ட்டு வி நம்ம எழுதுவோம். 1 வச்சுட்டு ஒரு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது. ஓகே, இதை தான் இங்கே நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஓகேவா? அப்புறம் இன்னும் ஒரு விஷயம் நமக்கு தேவைப்படுது. இப்போ x² இருந்து அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நம்ம என்ன எழுதுவோம், டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது பவர் 1 டிக்ரீஸ் ஆகும். பவரில் 1 டிக்ரீஸ் ஆகும். டிக்ரீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன இருக்கும், அது ப்ராடக்ட்டில் எழுதுவோம். அப்போ 2xன்னு எழுதுவோமா, ஏன்னா 2ல் 1 போச்சுன்னா 1. சரி, இதே y² நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். அகைன் நம்ம இங்கே புரிஞ்சிக்க வேண்டியது, நான் இங்கே டேஷன் போடுறது டிஃப்ரென்சியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். எக்ஸை பொறுத்து தான் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். இங்கே எக்ஸ்ன்றதால 2xோட முடிஞ்சிருச்சு. இது y²னா இதுவும் x² டைப்பில் இருக்குது. அப்போ 2y, ஆனால் நாம் பண்ணுறது எக்ஸை பொறுத்து, இங்கே இருக்கிறது y. அப்போது ஒய்யை எக்ஸை பொறுத்து பண்ணால் இன்ட்டு dy by dx. ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் நம்ம எப்படி எழுதலாம், y1ன்னு எழுதலாம். அப்போ இன்ட்டு y1. ஓகே, ரைட். சப்போஸ் இதுவே y1² இருக்குது, இதை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். இங்கேயும் டிஃப்ரென்சியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் தான். அகெயின் இது x² டைப்பில் இருக்கா, அப்போ 2y1 இன்ட்டு y1 திருப்பி டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் செகண்ட் டெரிவேட்டிவ் வரும் y2. இதெல்லாம் தான் நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம். ஓகே, இது பேசிக்கான விஷயம். இப்போ இங்கே பண்ணலாமா, 1 - x² இன்ட்டு y1² யூவி ரூல் அப்ளை பண்ண போகிறோம். 1 - x² ஆஸ் இட் இஸ் நான் வச்சுக்கிறேன். y1² டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு என்ன வர ஆன்சர், 2y1 இன்ட்டு y2.
ப்ளஸ் இப்போ y1 ஸ்கொயர் ஆஸ் இட் இஸ் வச்சுக்கிறேன். 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். தனியாக ஒரு கான்ஸ்டன்ட் இங்கே நான் சீன் போடுறேன். கான்ஸ்டன்ட் அலோன் தனியாக இருந்துச்சுன்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. அப்போ 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0, அதை விட்டுடலாம். மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் டெரிவேட்டிவ் முடிஞ்சிடுச்சு. ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. ஓகே, இன்னும் ஒன்றும் இங்கே கொடுத்துட்றேன். c இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ். ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ஃபங்க்ஷன்றது சைன் காஸ் என்ன வேணாலும் இருந்துட்டு போகிறோம். இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் இருக்குது. கான்ஸ்டன்ட் ப்ராடக்ட் இருந்தால் அந்த சி ஆஸ் இட் இஸ் வச்சுட்டு எஃப்ஐ மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ். ஓகே, இப்போ இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் பாருங்கள், ஏ ஸ்கொயர்ன்றது கான்ஸ்டன்ட் ப்ராடக்ட்டில் இருக்குது. ஆஸ் இட் இஸ் வச்சுக்கிறோம். ஒய் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு என்ன தெரியும்? 2y இன்ட்டு y1ன்னு தெரியும். இதெல்லாம் உங்களுக்கு புரியுறதுக்காக கொடுத்த விஷயம். இதெல்லாம் நீங்கள் எக்ஸாம் எழுதணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, ரைட். இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டோமா? இப்போ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இது எல்லாம் ப்ராடக்ட்டில் இருக்குது. இந்த டேர்ம் ப்ராடக்ட்டில் இருக்குது. இந்த டேர்ம் ப்ராடக்ட்டில் இருக்குது. எல்லாத்துலேயும் காமனாக என்ன இருக்குன்னு பாருங்கள். 2 இன்ட்டு y1. இங்கே 2 இருக்குது. y1 ஸ்கொயர் இருக்குது. 2y1 இருக்குது. அப்போ நான் டிவைடட் பை 2y1 பண்ணுறேன். விச் மீன்ஸ் இந்த 2y1 எவ்ரி டேர்மில் இருக்கிறதுனால கேன்சல் பண்ணிடுறோம். இப்போ 2y1 கேன்சல் ஆயிடுச்சுன்னா இங்கே y2 இருக்கும். 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கும். ஸோ 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு y2 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 2y1 ஸ்கொயர். அதில் 2y1 கேன்சல் பண்ணிவிட்டா 2வும் போயிடும். ஒரே ஒரு y1 மட்டும் இருக்கும். அப்போ y1 இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைட்லேயும் 2வையும் கேன்சல் பண்ணுறேன், y1ஐயும் கேன்சல் பண்ணுறேன். இப்போ ஏ ஸ்கொயர் y இருக்குமா? லெஃப்ட்டு கொண்டு வந்துட்டா மைனஸ் ஏ ஸ்கொயர் y ஈக்குவல் டு 0. இப்போ இது பாருங்கள், கொஷினில் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியதில் ஃபஸ்ட்டு வந்துருச்சு உங்களுக்கு. 1 minus x square into y2 minus x into y1 minus a square y equal to 0. Hence show that என்ற பார்ட் தான் நம்ம அடுத்தது பண்ண போகிறோம். ஸோ இது ஒரு பார்ட் நம்ம முடிச்சிட்டோம். இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டேக்கிங் nth டெரிவேட்டிவ். எதை வச்சு நம்ம டிசைட் பண்ணுறோம்? இங்கே y2 இருக்குது. நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய ஹென்ஸ் ஷோ தட்டில் பார்த்தீங்கன்னா yn + 2 இருக்குது. இந்த +2க்கு இந்த 2 மட்டும் தான் பண்ணிட்டோம். அகெயின் எக்ஸ்ட்ரா n டைம் பண்ணியிருக்காங்க. n டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம் நம்ம. ஸோ டிஃப்ரென்ஷியேட் n டைம்ஸ் ஆன் போத் சைடில் taking nth derivative on both sides. nth derivative na d power n. Addition subtraction தான் தனித்தனியாக போடலாம். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இங்கே nth derivative of என்ன வரும் நமக்கு? 1 minus x square into y2. இங்கே நம்ம எப்பவுமே பண்ணும்போது எது u எது vன்றது இருக்கும். லெபினட்ஸில் எக்ஸ் இருக்கிற டேர்ம் தான் நம்ம vன்னு எடுக்கணும். ஓகே, அதனால் நான் y2 முன்னாடி எழுதிக்கிறேன். 1 minus x square பின்னாடி எழுதுகிறேன். ஓகே, மைனஸ் இதுக்கும் nth டெரிவேட்டிவ் எடுக்கிறோம். ஸோ nth டெரிவேட்டிவ் ஆஃப் y1 into x minus nth டெரிவேட்டிவ் ஆஃப் a square into y equal to 0. ஓகே, இப்போ இங்கே nth டெரிவேட்டிவ் இங்கே ப்ராடக்ட் ஆஃப் 2 டேர்ம்ஸ் இருந்தால் இங்கே யூவி ரூல் அப்ளை பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி ப்ராடக்ட் ஆஃப் 2 டேர்ம்ஸ் இருந்து nth டெரிவேட்டிவ் பண்ணும்போது அந்த லெபினிட்ஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணுவோம். ஸோ லெபினிட்ஸ் ஃபார்முலா என்ன வரும் நான் இங்கே சொல்கிறேன். ஸோ nth டெரிவேட்டிவ் ஆஃப் u இன்ட்டு v. இங்கே யூவும் வியும் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு அர்த்தம். லெபினிட்ஸ் ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டில் இருக்கிற யூக்கு வந்து n டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். சஃபிக்ஸில் எழுதுவோம். யூஎன்னா யூவை n டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கோம். இன்ட்டு v ப்ளஸ் nc1 இன்ட்டு இதில் ஒரு டெரிவேட்டிவ் குறையும். அப்போ un minus 1 இன்ட்டு இங்கே டெரிவேட்டிவ் வரும் v1 ப்ளஸ் nc2 இன்ட்டு இங்கே அடுத்த டெரிவேட்டிவில் இன்னொன்று குறையும். அப்போ n minus 2 இன்ட்டு v2 ப்ளஸ் எக்ஸெட்ரா கடைசியில் வரும்போது u இன்ட்டு vn வரும். இது லெபினிட்ஸ் ஃபார்முலா. இதை தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இதுக்கு தனியாக லெபினிட்ஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணணும். இதுக்கு தனியாக லெபினிட்ஸ் ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். இங்கே லெபினிட்ஸ் வராது. ஏன்னா ஒன்று வந்து கான்ஸ்டன்ட், ஒன்றே ஒன்று மட்டும் தான் வேரியபிள். ப்ராடக்ட் ஆஃப் 2 டேர்ம்ஸ் இருக்கும்போது மட்டும் தான் நம்ம என்ன பண்ணுவோம்? லெபினிட்ஸ் அப்ளை பண்ணுவோம். ஓகே, பண்ணலாமா? ரைட், இந்த ஃபஸ்ட்டு ஒனுக்கு நான் பண்ண போகிறேன். இதில் எது u, y2ன்றது u, 1 minus x squareன்றது வந்து v. அப்போ y2 ஃபஸ்ட்டில் இருக்கிற uவை வந்து நம்ம n டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். y2னா ஆல்ரெடி 2 டைம்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஒரு n டைம் பண்ணும்போது நமக்கு என்ன வரும்? yn plus 2 இன்ட்டு இந்த 1 minus x square as it is நம்ம எழுதிப்போம். ப்ளஸ் nc1 இன்ட்டு இதெல்லாம் இங்கே இது ஃபஸ்ட்டு ஒன்று எழுதிட்டு அதை வச்சு நம்ம ஈஸியாக அடுத்து எழுதிடலாம்ப்பா. இதில் ஒரு டெரிவேட்டிவ் குறையணும் அப்படின்னா yn plus 1 இன்ட்டு இப்போ இந்த 1 minus x square நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். 1ன்றது கான்ஸ்டன்ட், 0 y தனியாக இருந்தால் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் 2x. ஓகே, ப்ளஸ் அடுத்தது nc2 இன்ட்டு இதில் ஒன்று குறைஞ்சா
yn வரும். மைனஸ் 2xை டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் 2. இப்போ அடுத்த டேர்ம் எழுதும்போது நம்ம என்ன எழுதுவோம்? NC3ன்னு எழுதுவோம். இதில் ஒன்று குறைஞ்சா yn மைனஸ் 1ன்னு வரும். ஆனால் தனியாக கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0. அதனால் அதோட ஸ்டாப் ஆகிடும். அப்போது நம்ம எதை வீண் எடுக்கிறோமோ அது எக்ஸோட பவர் எத்தனை இருக்கோ அத்தனை டெரிவேட்டிவ் வந்து ஸ்டாப் ஆகிடும். ஓகே, அப்போ இந்த ஃபஸ்ட்டுக்கு 1 2 3 டேர்ம் மட்டும் தான் வருது. அடுத்து நமக்கு என்ன இருக்குது? மைனஸ் இதை நம்ம இங்கே லெபினிட்ஸ் ஃபார்முலா மறுபடியும் அப்ளை பண்ண போகிறோம். அப்போ அது காமனாக இருக்கிறதுனால தனியாக மைனஸ் போட்டிருக்கேன். இங்கே u y1 தான் u. இதை நம்ம n டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுமா? அப்போ yn + 1 இன்ட்டு v இந்த x ஆசிட்டிஸ் எழுதுகிறோம் ப்ளஸ் nc1. yn + 1ல் ஒரு டெரிவேட்டிவ் குறைஞ்சிச்சுன்னா yn. எக்ஸை ஒரு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. இதுக்கு அடுத்த டேர்ம் வருமா? ஏன்னா 1 தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. அப்போ செகண்ட் இந்த டேர்முக்கு வந்து லெபினிட்ஸ் ஃபார்முலா இதோட முடிஞ்சிடுது. ஓகே, மைனஸ் a ஸ்கொயர்னது வந்து கான்ஸ்டன்ட் ப்ராடக்டில் இருக்குது, வெளியே எடுத்துடலாம். ஒய்யை n டைம் டிஃப்ரென்ஷியேட், அதாவது ஒய்யை ஒரு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் y1ன்னு எழுதுகிறோம். அப்போ ஒய்யை n டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் yn. ரைட் ஹேண்ட் சைடில் 0 இருக்கிறதுனால 0. ஓகேவா? இப்போ இதை நம்ம ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். இப்போ NC1ஓட வேல்யூ காம்பினேஷன் இது. ஓகே, NC1ஓட வேல்யூ வந்து n, NC2ஓட வேல்யூ என்னென்னா n இன்ட்டு n மைனஸ் 1 டிவைடட் பை 2. இதை நம்ம அப்ளை பண்ண போகிறோம். பண்ணலாமா? இப்போ இது ஃபஸ்ட்டு 2 டைமில் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. எப்பவுமே ஃபஸ்ட்டு எக்ஸ் அடுத்து ஒய் எழுதுவோம். அதனால் நான் மாற்றி எழுதிக்கிறேன். ஸோ 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு yn ப்ளஸ் 2 ப்ளஸ் NC1னா ஆன்சர் n, இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ், ஸோ மைனஸ், இது மைனஸ் 2 இன்ட்டு NC1ஓட ஆன்சர் n, அப்போ எக்ஸ் இன்ட்டு yn ப்ளஸ் 1. ஓகே, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், இந்த 2 முன்னாடி எழுதிக்கிறேன். NC2ஓட வேல்யூ என்ன? n இன்ட்டு n மைனஸ் 1 டிவைடட் பை 2 இன்ட்டு yn. இப்போ முதல்ல எழுதிடுறேன். ரைட்டு, அடுத்து இந்த மைனஸ் இந்த 2 டேர்முக்கு மட்டும் காமன், மைனஸ் உள்ளே கொண்டு போயிடலாம். இங்கே ரெண்டுமே ப்ளஸ் இருக்குது. அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், இதில் ப்ராடக்ட் இது ரெண்டுத்தையும் அப்படியே ஆசிட்டிஸ் எழுத வேண்டியதான். ஃபஸ்ட்டு எக்ஸ் எழுதுகிறேன், அடுத்தது ஒய் டேர்ம் எழுதுகிறேன். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், 1 மல்டிபிள் பண்ண ரிமைனிங் தான் வரப்போகுது. NC1ஓட ஆன்சர் n, அப்போ n இன்ட்டு yn. இந்த மைனஸ் வந்து இந்த 2 டேர்ம் மட்டும் தான் காமனாக இருக்குது. அப்புறம் இங்கே ஏற்கனவே மைனஸ் a ஸ்கொயர் yn இருக்குது. அப்போ மைனஸ் a ஸ்கொயர் yn ஈக்குவல் டு 0 எழுதிட்டுமா? இப்போ கிளப் பண்ண போகிறேன். சஃபிக்ஸ் இங்கே பாருங்கள், n + 2 இருக்குது, இங்கே n + 1 இருக்குது, n இருக்குது, n + 1 n இருக்குது. அப்போ yn + 2ல் இது ஒரே ஒரு டேர்ம் மட்டும் தான் இருக்குது. அப்போ 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு yn + 2. இப்போ n + 1 டேர்ம் எங்கே பாருங்கள், இங்கே ஒரு n + 1 டேர்ம் இருக்குது, இங்கே ஒரு n + 1 டேர்ம் இருக்குது. வேறு எதுவும் காமனாக இருக்குது? எக்ஸும் ப்ராடக்டில் இருக்குது. எக்ஸ் இன்ட்டு yn + 1 வெளியே எடுத்துட்டா இங்கே இருக்கிறது மைனஸ் 2n, இங்கே இருக்கிறது மைனஸ் 1. அப்போ சைனையும் வெளியே எடுக்கிறேன். ஸோ மைனஸை வெளியே எடுத்துடுறேன். அப்புறம் எக்ஸ் இன்ட்டு yn + 1 இப்படி வெளியே எடுக்கிறேன். ஏன்னா சைன் எப்பவுமே லெஃப்ட்டில் வச்சுப்போம், வேரியபிளாக ரைட்டில் வச்சுப்போம். கான்ஸ்டன்ட்டை லெஃப்ட்டில் வச்சுக்கிறதுக்காக அப்படி பண்ணுறேன். அப்போ மைனஸை வெளியே எடுத்துட்டேன், எக்ஸ் yn + 1 வெளியே எடுத்துட்டேன். இங்கே ரிமைனிங் இருக்கிறது 2n, இங்கே மைனஸும் எடுத்துட்டோம், எக்ஸ் yn + 1 இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டா இருக்கிறது ப்ளஸ் 1. ஓகே, அடுத்து இங்கே பாருங்கள், ப்ராடக்ட் டிவிஷனில் இருக்கிறத 2வை கேன்சல் பண்ணிடலாம். அப்போ yn பாருங்கள், இங்கே ஒரு yn டேர்ம், இங்கே ஒரு yn டேர்ம், இங்கே ஒரு yn டேர்ம், எல்லாynலேயும் மைனஸ் காமனாக இருக்குது. ஸோ மைனஸ் yn வெளியே எடுத்துட்டேன். இப்போ மல்டிபிள் பண்ணிக்கலாமா? n இன்ட்டு n, n ஸ்கொயர் மைனஸ் n. ஓகே, இந்த yn டேர்மில் இங்கே ஒரு மைனஸ் n இருக்குது பாருங்கள், ynோட கோஎஃபிஷியன்ட். ஓகே, அப்போ ஒரு நிமிஷம். ஓகே, இங்கே yn வெளியே எடுத்தோம், மைனஸை வெளியே எடுத்துட்டோம். மைனஸை வெளியே எடுத்துட்டோம், இங்கே இருக்கிறது ப்ளஸ்ஸு. ஓகே, n இருக்குது. இங்கேயும் இந்த மைனஸ் சைனை வெளியே எடுத்துட்டோம், yn வெளியே எடுத்துட்டோம். ரிமைனிங் இருக்கிறது அப்போ ப்ளஸ் a ஸ்கொயர். ஓகே, இப்போ மைனஸ் n ப்ளஸ் n கேன்சல் ஆகிடும். ரைட் ஹேண்ட் சைடில் ஈக்குவல் டு 0 இருக்குது. ரிமைனிங் டேர்ம்லாம் எழுத வேண்டியது தான். ஸோ 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு yn + 2 மைனஸ் 2n + 1 டைம்ஸ் எக்ஸ் இன்ட்டு yn + 1 minus of n square plus a square into yn equal to 0. இப்போ பாருங்க, நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய ரிசல்ட் வந்துருச்சு பாருங்க. hence proved. ஓகே, அவ்வளோதான். ஸோ இந்த பேசிக்கான விஷயங்கள் தெரிஞ்சிச்சுன்னா இந்த சம் போகிறது ஈஸி. 10 மார்க்லேயும் கேட்குறாங்க, 5 மார்க்லேயும் கேட்குறாங்க. எனக்கு தெரிஞ்ச மேக்ஸிமம் 5 மார்க்குனா இந்த ஈக்குவேஷனோட முடிச்சிடுவாங்க. சம்டைம் 5 மார்க்லேயும் கேட்டாலும் இது போட வேண்டியது தான், ஈஸி தான். பேசிக்கான விஷயங்கள் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம அழகாக போட்டுடலாம். ஓகே, இன்னொரு காணொலியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.